வெல்கம் டு Redsky Solar. நான் ராஜ்குமார். என்னடா இவன் அதானியோட பேனல் வச்சு வீடியோ போடுறானேன்னு பார்க்குறீங்களா? பெஸ்ட் டெக்னாலஜி யார்கிட்ட இருந்தா என்னங்க? நமக்கு ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் ஒரு ப்ரீமியமான சோலார் பிராண்ட், அதுவும் அவங்க சப்சிடிக்குன்னு பிரத்யேகமாக டிசிஆர் சோலார் பேனல்ஸ் டாப்கான் டெக்னாலஜியில் N-type சோலார் செல்ஸோட ஒரு பைஃபேஷியல் பேனல் கிடைக்கும் போது அது வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அதாங்க, நீங்கள் ஒரு வீடு வாங்கும் போதோ இல்லை புதுசாக உங்கள் வீடு கட்டும் போதோ எவ்வளோ விஷயத்த பார்த்து பண்ணுவீங்க. நிறைய விஷயம் ப்ரீமியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பெஸ்ட் அப்ளையன்சஸ் அந்த மாதிரி வாங்கி போடுவீங்க, பெஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்னா 90% ஆஃப் எங்களோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதானியோட டாப்கான் பேனல்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிப்பா, இந்த சோலார் சொல்லிக்கிட்டே இருக்கேப்பா, இது யாருக்கெல்லாம் தேவைப்படும், இது எந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அதாவது உங்களுக்கு 3000க்கு மேலே கரண்ட் பில் வருது, அந்த எலக்ட்ரிசிட்டி பில் மோர் தேன் 3000 இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சோலாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு சப்சிடியும் கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 கிலோவாட்டுக்கு உங்களுக்கு 30,000, 3rd கிலோவாட்டுக்கு 18,000 கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் செட்டப் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு 60,000 சப்சிடி கொடுப்பாங்க. அதோட இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டு அப்ராக்ஸாக உங்களுக்கு 1,40,000 வரும். ஸோ இந்த இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோலார் இன்ஸ்டால் பண்ணி நெட் மீட்டருக்காக அப்ளை பண்ணுவோம். அந்த நெட் மீட்டர் ஒரு 30 to 60 டேஸில் உங்களுக்கான சப்சிடி யார் பேரில் இந்த சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கோ, அதாவது எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் சப்போஸ் உங்கள் பேரில் இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். உங்கள் பேரண்ட்ஸ் நேமில் இருக்குதுன்னா இல்லை உங்கள் ஸ்பௌஸ் பேர் நேமில் இருக்குன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த சப்சிடி வந்துடும். ஸோ டிபெண்டிங் ஆன் த பில் உங்களுடைய சோலாரோட சிஸ்டம், அதாவது அந்த பிளான்ட்டோட சைஸிங் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 6,000 கரண்ட் பில் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 3 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 10,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். அவங்கெல்லாம் ஒரு 4 கிலோவாட் ஆன்கிரிட் செட்டப் பண்ணிக்கலாம். 12,000 to 15,000 வரவங்களுக்கு 5 கிலோவாட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் சோலார் பேனல்ஸ் சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு டிஃபால்ட் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 10 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, நெக்ஸ்ட்டு 15 years பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரித்து கொடுப்பாங்க. ஆல்டுகெதர் உங்களுக்கு மினிமம் 25 years வாரண்டி வந்துடும். நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த அதானி சோலார் பேனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 30 years வாரண்டி வருதுங்க. நாங்கள் ஒவ்வொரு சைட்டுக்கும் எங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெர்டர் சூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட சைட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ வாட் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிகேப் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் த ரெக்குவயர்மெண்ட் தான். ப்ராடக்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே A1 கிரேடில் இருக்கும், அதாவது பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணுற பேனல்ஸ் சரி, யூஸ் பண்ணுற ஒயர்ஸ்லேருந்து கான்டுவிட்ஸ்லேருந்து இது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டியாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும்தான். சோலார் இன்ஸ்டலேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம A to Z உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நெட் மீட்டர் வாங்கி கொடுக்குறது வரைக்கும் எல்லா ப்ராசஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் வீட்டுக்கும் சோலார் போடணுமா? ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.